இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படி சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இயேசு யார் என்பதை உங்களோடு கூட சுருக்கமாய் பேச நான் விரும்புகிறேன். நிச்சயமாவே உலகத்தை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரியும் சிருஷ்டித்த தேவன், ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்தில் அநேக மார்க்கங்கள் தோன்றியிருக்கிறது, அநேக கடவுள்கள் தோன்றியிருக்கிறார்கள், அநேக முனிவர்கள் ரிஷிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். எல்லா மார்க்கமும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அன்பை குறித்து இந்த உலகத்துல எல்லா மார்க்கமும் போதிக்கிறது. அன்பை குறித்து எல்லா மார்க்கமும் வழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அன்பாய் கடந்து வந்தார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். ஆதியும் அந்தமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பு நிறைந்த தேவாதி தேவனாகவே இருக்கிறார். இந்த உலகத்தை ஒரே ஒரு தேவன் மாத்திரமே அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார். அன்பை குறித்து இன்னும் ஆழமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, மனைவியானவன் புருஷனுக்கு சொந்தமல்ல, புருஷனானவன் மனைவிக்கு சொந்தமல்ல, இருவரும் ஒரே சரீரம் என்று வேதம் இப்படியாய் சொல்கிறது. மனைவியோடு பின்னப்பட்டிருந்தால் அவன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாத என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? மனைவியை தேடுவது, புருஷனை தேடுவது ஒரு விதமான அன்பை அங்கு சுட்டி காட்ட விரும்புகிறது. இந்த உலகம் காதல் என்ற மோகத்தின் அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறது. வாலிபர் அநேக பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் காதல் என்கிற அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அது அன்பல்ல. இந்த உலகத்திற்கு தன்னுடைய தூய்மையான ரத்தத்தை சிந்தி மனுகுலத்தை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அன்பு நிறைந்தவர். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியில ஒரே ஒரு சாட்சியை சொல்லி இந்த சாட்சியை முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில், இதோ சென்னையில் இருந்து அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தில், சிறு வயது முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரையில் தாய் தகப்பனுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு மிகவும் பயந்து உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு சகோதரி. அவள் படித்து முடித்தால் 12th எக்ஸாம் எழுதினா. 12th எக்ஸாம் எழுதிட்டு சென்னை பட்டணத்துக்கு அவள் மேற்படிப்புக்காக போனாங்க. தாய் தகப்பனும் அதை விரும்பினாங்க. தாய் தகப்பன் விரும்பினபடியினால் அங்க ஹாஸ்டல் எடுத்து படித்தார். அவளுடைய நடவடிக்கை ஊருக்கு வரும்போது நடவடிக்கை மாறினது, சுவாபம் மாறினது, அவருடைய சிந்தனைகள் மாறினது, அவருடைய பேச்சுக்கள் மாறினது. தொடர்ந்து போன்லயோ சாட் பண்ணுவதும் போன் பேசுவதும் இதே காரியத்தில் இருந்தால் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள் அப்படியே கடந்து போனது. கொஞ்ச நாட்கள் கழிந்த பிறகு அந்த மகள் வந்து சொன்னா, நான் சென்னையில ஒரு வாலிபனை நேசிக்கிறேன், அவன் மீது நான் அன்பு வைத்து இருக்கிறேன், அவனை மாத்திரமே நான் திருமணம் செய்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னால், தாய் தகப்பனிடத்தில் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டான். தாய் தகப்பன் வேணாம், எனக்கு உறவுகள் வேணாம், அண்ணன் தம்பிகள் வேணாம், என் கணவன் மாத்திரமே வேண்டும், அவன் என்னை நேசிக்கிறான், என்னை அன்பு கூறுகிறான் என்று சொல்லி அவனிடத்துல அன்பு கூர்ந்தபடியினால் மறுபடியும் அவன் சென்னைக்கு கடந்து போயிட்டாங்க. ஆனா அவள் திருமணம் செய்த அந்த வாலிபன் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவன், மிகவும் தவறான காரியத்துக்கு ஈடுபட்டவன்.